தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 17 நம்மளுடைய 11 கீழ்கணக்கு இருக்கு இல்லையா, 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ரிவிஷன் பாக்குறோங்க. நம்ம இப்போ 11 கீழ்கணக்கு முடிச்சிருக்கோம், சங்க இலக்கியம் முடிச்சோம் இல்லையா. இப்போ 11 கீழ்கணக்குல இருக்கக்கூடியதுல ரிவிஷனா ஒரு கொஸ்டின் செஷனா நம்ம இப்போ பார்க்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாமா. இது நம்மளுடைய 47வது கிளாஸ் சரியா. ஸோ மாதிரி இந்த கொஸ்டின் நீங்க கீழே தனியா இருக்கவும் செய்யும், எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க சரிங்க. ஓகேவா, கீழே வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வித்தவுட் ஆன்சர் வச்சிருவோம், வச்சு நீங்க அதை ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துருங்க சரியா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11 கீழ்கணக்கு நூலோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 கீழ்கணக்கு நூல் இல்லையா. ஸோ இந்த 11 கீழ்கணக்கு நூல் எதை பத்திங்க சொல்லுது, எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன இருக்கு, போர் முறைகளா அப்படின்னா நிச்சயமா கிடையாது, அரசியல் கருத்துக்களானா கிடையாது, அறிவியல் கருத்தானா கிடையாது. இதுதான் நமக்கு அறக்கருத்துக்கள். அதாவது 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்போ வந்திருக்கும், சங்கம் அறிவிய காலம் இல்லையா. ஸோ சங்கம் அறிவிய காலம் சொல்லும்போது தமிழ்நாட்டுல மூவேந்தாஸ் கிடையாது, யார் இருந்திருப்பா, கலபராஜ் இருப்பாங்க. ஸோ கலபராஜ் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள ஜைனிசம் புத்திசம் இதோட இன்ஃபுளுன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ இதனால என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஜைனிசம் புத்திசம் என்ன சொல்லும், அதாவது வாழ்க்கை எப்படி சொல்றது, ஒரு துறவு நிலையில இருக்கணும், பாவம் பண்ணக்கூடாது, பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை இந்த மாதிரி படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை தான் 11 கீழ்கணக்குல மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, மணிமொழி கோவை அப்படிங்கிறதுல சொல்றோம், 4 நூல்கள் சொல்றாங்கன்னா மணிமொழி கோவை, இதுல எது வராதுன்னு சொல்றாங்க. மணினா நான்மணி கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா ஆச்சார கோவை. அப்ப எது வராது, பழமொழி நானூறு வராது சரிங்க. பழமொழி நானூறு இதுல வராது. மணிமொழி கோவைனா மணி அப்படிங்கிறது நான்மணி கடிகையும், மொழிங்கிறது முதுமொழி காஞ்சியையும், கோவைங்கிறது ஆச்சார கோவையும் சொல்லுது சரிங்க. நம்ம பார்த்திருப்போம்ல, நான்மணி கடிகை விளம்பி நாகனார் எழுதியிருப்பாரு, முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் எழுதியிருப்பாரு, ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பாரு, நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம்ல. அப்ப எது வராது அப்படின்னு கேட்டா பழமொழி நானூறு தான் சரியா. இந்த மணிமொழி கோவை அப்படிங்கிற தொடர்ல எது வராது, பழமொழி நானூறு நமக்கு வராது சரியா. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸ் எந்த பாட்டுல இருக்கு, சரி எந்த நூல்ல இருக்குன்னு கேக்குறாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, அதாவது நல்லவங்க பிறக்கக்கூடிய குடும்பம் எதை சொல்லணும், யாருக்கு தெரியும், எல்லா குடும்பத்திலும் நல்லவங்க இருக்கத்தான் போறாங்க அப்படிங்கிற எதுல சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு எதுல சொல்றாங்க, நான்மணி கடிகையில சொல்லியிருப்பாங்க. விளம்பினாங்கன்னா நான்மணி கடிகையில சொல்லியிருப்பார் இல்லையா, யார் அறிவார் நல்லா பிறக்கும் குடி சரியா. முன்னாடி பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா, நான்மணி கடிகையில. அது மாதிரி வேற என்ன பாட்டு பார்த்தோம், என்ன பார்த்தோம், மனைக்கு விளக்காக யார் இருப்பா, மடவார் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் தான் அழகு முக்கியத்துவம், பெண்களுக்கு முக்கியத்துவம் தகைசால் புலவர், புலவர்களுக்கு தகைசால் புதல்வர், புதல்வர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா கல்வி பார்த்தோம்ல, அதுல வரும் சரியா. ஓகே, இப்ப பாருங்க வேறுபட்ட ஒன்று, இதுல பாத்தீங்கன்னா எது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாப்போமா. கார் நாற்பதா சரியா, கார் 40, கை நிலை 5 50, அடுத்தது களவழி 40. இதுல எதுங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா எது, களவழி 40 தான் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது அறம் சார்ந்தது என்னங்க, சரி அறம் சாரி சரி சரி புறம் புறம் சார்ந்தது. மத்த எல்லாம் பார்ப்போமா, கார் 40 பாத்தீங்க, இது முல்லைத்தனைய முதன்மையா வச்சு பார்த்தா கார்னாலே கார்காலம், இது மழைக்காலம், தமிழ்நாட்டுல மழை பெஞ்சிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு கார்காலம் சரியா. ஓகே, இது முல்லைத்தனைக்கானது, அப்போ இது அகம் சார்ந்தது. கை நிலை என்ன சொல்லுவோம், 5 60 சொல்லுவோம், 5 60 சொல்லுவோம் இல்லையா. கை நிலை இருக்கா, 5 60 சொல்லுவோம். சோ இந்த 5 நிலைனாலே 5 திணைகள், எது குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலை வச்சு பாடிப்பாங்க சரியா. அடுத்து 5 50, இதுவும் அகம் சார்ந்தலாம். சோ இந்த கார் 40 கை நிலை, தென் 5 50 எல்லாமே என்னது நமக்கு அகம் சார்ந்தது. களவழி 40 மட்டும் புறம் சார்ந்தது. பார்த்து போலையா, களவழி 40 யார பத்தி சொல்லணும் பார்த்தலையா, ஒரு களத்தை பாடும் சேரமான் கணக்கால் முறையை விடுதலை பண்றதுக்காக பெய்யார் பாடுதார் அப்படின்னு இந்த ஸ்டோரி நம்ம 2-3 தடவை நான் பார்த்தோம் சரியா, மறந்துடக்கூடாது, முக்கியமா இல்ல, அதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றோம்ல. ஓகே,
இன்னா 40 இதை பத்தி சொன்னதுல எதெல்லாம் கரெக்ட் பாக்குறாங்க? யார் எழுதியிருப்பா இன்னா 40? கவிதை எழுதியிருப்பார. இன்னா 40ல 164 இன்னா செயல்கள் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அதாவது நமக்கு இனியவை 40லதான் என்ன இருக்கும்? 124 இருக்கும். இன்னா 40 164 கரெக்ட். கல்லுண்ணாமை புலால் உண்ணாமையே வற்புறுத்தும் போது கரெக்ட். இன்னது இன்னது இன்னா என 40 பாடல்களை கூறுவதால் இன்னா 40 அதுவும் கரெக்ட். இன்னா 40 என்னங்க சொல்லும்? செய்ய தேவை, அதாவது செய்யக்கூடாததை சொல்லலையா? செய்யக்கூடாததை தான் இன்னா அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, அதான் இன்னா 40 பாட்டுல 164 கருத்துக்கள் இருக்கும். புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை அப்படின்னா அந்த மது அருந்துதல் அதை சொல்றது. புலால் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல தவறானது என்ன அப்படின்னு சொன்னாங்க. நாலடியார் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது பார்த்தோம். பாண்டிய மன்னன் சமண முனிவர்கள் தன்னோட ஊருக்கு திரும்ப போறதுக்கு அனுமதிக்காத நேரத்துல கொஞ்சம் சொல்லாம கொள்ளாம போவாங்க. போகும்போது என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்படி சமண முனிவர்களால இதுக்கு 4 அடி 4 வேளாண் வேதம் அப்படின்லாம் பார்த்தோம். குட்டி திருக்குறள் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? வேளாண் வேதம் 4 அடி 4 குட்டி திருக்குறள் இப்படிலாம் பேர் இருக்கு. கரெக்டா? இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஜீவ் போப்பா அப்படின்னு பார்த்தா ஜீவ் போப் தான். சரிங்களா? அதுவும் கரெக்ட். சரி, இதுல 40 அதிகாரம் இருக்கா அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். சரிங்க, 40 அதிகாரம் இருக்கு இல்லையா? முப்பாலா பிரிச்சிருப்போம் இல்லையா? 3 பால் திருக்குறள் பாரி, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதுல ஒரு 13, இதுல ஒரு 24, சரியா? இல்ல பேலன்ஸ் ஒரு 3 இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இதுல இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ 40 அடுத்து 15 இயல்கள் இருக்குல்ல, இதான் தப்புங்க. 12 இயல் தான். சரிங்க, 12 இயல் தான் இதுல நமக்கு இருக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஓகே, இதுல 12 இயல் இருக்கும். ஸோ என்னது 40 அதிகாரம் கரெக்ட், 12 இயல் தான் இதுல 15 கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு என்ன, இதுதான் தப்பு. சரியா? ஓகே, 4 அடியார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. முக்கியமான பாத்தீங்க இருக்கா? முக்கியமான பாடல் ஒன்று பார்த்துறேன். நாய்க்கால் வெறும் நன்கடியார் ஆயினும் அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தோமா? அதெல்லாம் இதுல வந்ததுதானே முக்கியமானது. அடுத்து முத்தரையர்களை பத்தி சொன்னது இதெல்லாம். முத்தரையரை பத்தி உங்களுக்கு தெரியும். முத்தரையர்களை ஜெயிச்சுதான் விஜயாலய சோழன் என்ன பண்ணாரு? சோழ பேரரசை உருவாக்கி இருப்பாரு. சோ முத்தரையர்களை பத்தி சொன்னதும் இங்கதான் சொல்லியிருப்பாங்க. 4 அடியார்ல. சரியா? முத்தரையரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்ல பாடல்கள் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்த பாட்டு பார்த்தவங்க ஞாபகம் இருக்கா? இது இருக்கு, வைப்பொழி கோட்படா வாய்த்தி இயற்கையில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவா அப்படின்னு எச்ச என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சயம் மற்ற அல்ல பிற அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதாங்க. அடுத்துங்க இங்க சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கு உரிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வேறால் பெயர் பெற்ற இந்நூலின் ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். வேறால் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சிறுவஞ்சம் மூலம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மூலம்னா வேர், பஞ்சம்னா 5 சிறிய வேர்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மூலம்னா வேர், அதை வச்சு நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். பெரும்பான்மை அறக்கருத்துக்களும் அல்ல சிறுபான்மை என்ன இருக்கு நமக்கு சமண கருத்துக்களும் அடங்கணும். சரிங்க, பெரும்பான்மை அறக்கருத்துக்களும் இருக்கும், கொஞ்சமா சமண கருத்துக்களும் இருக்கும். கரெக்ட். இந்த கடல் வாழ்க்கரசு 99 மக்கள் கரெக்ட். சிறுவஞ்சம் மூலம். ஓகேவாங்க. சோ வேறால பெயர் பெற்றது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிறுவஞ்சம் மூலம்னு. இதுல பெரும்பான்மையான அறக்கருத்துக்களும் கொஞ்சமா சமண கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சிறுவஞ்சம் மூலமோட ஆசிரியர் யாருன்னா காரியாசன். பார்த்த போல சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் காரியாசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. சரியா? இவரும் 7வது எழுத கனிமேதாவியா இருப்பார்ல, 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னு படிச்சோம். பொறுத்துங்க. சோ ஆசிரியத்தை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? உங்களுக்கு பாருங்க, 5 50 அப்படின்னா 50 பாட்டு இருக்கும். ஒவ்வொரு திணைக்கும் 10 பாட்டு. ஒவ்வொரு திணைக்கும் 10 பாட்டா 50 இருக்கும். 5 70 அப்படின்னு சொன்னா ஒரு திணைக்கு 14 பாட்டு. அப்ப 5 14 70. 5 திணைமொழி 50 5 திணைக்கு 10 பாட்டு.
கைநிலை அப்படிங்கறது வந்து 5 60 சொல்லுவோம். ஒரு திணைக்கு 12 பாட்டு, அப்ப 60 வந்துடும். சரிங்களா? கார் 40 பாட்டு தான் இருக்கும். சரியா? ஓகே, பாப்பா இதுல பாப்பா. சரி, இப்போ இந்த 5 50 இதோட ஆசிரியர் எல்லாம் யாருன்னு பார்க்கணும். சரி, 5 50 ஆசிரியர் யாரு? இந்த மாறன் பொறையனார். 5 70 ஆசிரியர் யாரு அப்படின்னா மூவாதியார். 2 திணைமொழி 50 இருக்கா, இது யாரு? கண்ணன் சேந்தனார். இங்க இருக்கு. கார் 40 கண்ணன் கூத்தனார். கைநிலை அப்படிங்கிறது புல்லங்காரனார். 1 2 4 3 5 இருக்குல்ல, கரெக்ட் மிஸ்டேக் வரக்கூடாது. சரிங்களா? கேட்டா உபயோகம் பண்றீங்க. நான்மணி கடிகை பத்தி சொல்லியிருக்கோம். சரியா? நான்மணி கடிகை பத்தில வந்து சரியானது கேட்டிருக்கோம். ஓகே, சரி பாப்போம் போலங்க. இது ஆசிரியர் விளம்பினாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு பாட்டிலையும் மணி 3 4 கருத்துக்கள் வச்சு பாடுவாரு. நான்மணி கடிகை விளம்பினாங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு இல்ல 4, அப்ப தப்பு. சரியா? அப்ப இது தப்பா இருக்கு. அடுத்துங்க, ஜீவ் போப் 4 பாடல்கள் சொன்னாங்க, கிடையாது. எத்தனைங்க? 2 பாடல். அதாவது 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் தான் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு. சார் 2. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 தப்பா இருக்கு. 1 மட்டும்தான் நமக்கு சரி. சரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப கேட்கிற விஷயம், மேற்கண்ட கூற்றுகளில் ஏழாதியில் இடம்பெறாத கருத்து அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. சரி, ஃபர்ஸ்ட் மேல இருக்கோ 4 அடிகள்ல 6 அறக்கருத்துக்கள். கரெக்ட் தானுங்க? கரெக்ட் தான். ஏன்னா ஏழாதி அப்படின்னா என்ன சொன்னோம்? ஏலம் முதலான 6 மருந்து பொருட்களால் ஆனதான் ஏழாதி. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டுலயும் 6 அறக்கருத்துக்களை சொல்றதா ஏழாதி. கரெக்ட். 18 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. அடுத்து மருந்து உடற்பிடியை போக்குவது போல இன்னொரு நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமை. கரெக்ட். சரியா? 6 கருத்துக்கள் வச்சு. சமண சமயத்தில் கொல்லாமை கொள்கையை ஏழாதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா சொல்லியிருக்காங்க. சரியா? முதல்ல இருந்தது பொருந்தாதது என்னன்னு கேட்டாங்க, அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே ஏழாதியில் இருக்கக்கூடியது. சரிங்க? அப்போ 4 அடிகள் 6 அறக்கருத்துக்கள், ஏலம் முதலான பார்த்தலையா, ஏலக்காய் முதலான 6 வகையான மருந்து பொருட்களால் ஆரம்பிப்பதான் ஏழாதி. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் 6 அறக்கருத்துக்களை பாடுறதுதான் நமக்கு ஏழாதின்னு வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து 16 கொஸ்டின் பார்ப்போம். சரியா? ஓகே, 16 கொஸ்டின் பார்த்தா தவறான என்ன கேட்டிருக்காங்க. முதுமொழி கஞ்சில கற்றலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை. கரெக்டா? அன்பு காட்டுவது சிறந்தது என்னது? போற்றும்படி நடத்தல். ஓகே, அது நலனுடனே நானும் சிறந்தது அப்படின்னு சொல்லி இது சொல்லல. சரி, அன்பு காட்டுறதை விட என்னது? போற்றும்படி நடக்கிறது. இளமையை விட நோயற்ற வாழ்வு சிறந்தது. இளமையில் சிறந்தது மெய்ப்பிணி இன்மை. பார்த்தோமா? அடுத்து பெரிய செல்வத்தை விட சிறந்தது கற்றல் மரபாவே இல்ல. இதுதான் தப்பு. அது என்ன சொல்லுவோம்? முன்பெருகளின் பின் சிறுகாமை நன்று படிச்சோம் இல்லையா? அப்படின்னா என்னது? முன்னாடி இருந்ததை விட அதிகமாகிறத விட குறையாம இருக்கணும். அதான் சொல்லணும். சரி, அப்ப இது தப்பு. ஓகேவா? அப்ப 11ஆம் கொஸ்டினுக்கு டி. அடுத்து பெருமுத்தேரையரை பத்தி சொல்லக்கூடியது 4 அடியார். நம்ம இப்பதான் பார்த்தோம். சரியா? இதுக்கு பழமொழி நான் ஒரு உலக வசனம் புதுமொழி அப்படிலாம் பேர் உண்டு. கரெக்ட். இந்த ஓகே, 4 அடியார் பார்த்தா இந்த பழமொழி 400க்கு உலக வசனம் முதுமொழி அப்படிங்கிற பேர்லாம் உண்டு. சாரி, அது கரெக்டா நம்ம பார்த்தோம். கரிமேதாவியாரும் காரியாசானும் ஒரு சாலை மாணாக்கர், இதுவும் பார்த்தோம். அதாவது திருமஞ்ச மூலம் எழுதின காரியாசனும் ஏழாதி எழுதின கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் ஒன்னா படிச்சாங்க. கரெக்டா? அடுத்து 4வது, நாலடியாரில் கடைசியாக இடம்பெற்ற இயல் துறவரம். கடைசியா இருக்கிறது என்ன? இன்ப இயல்னு இருக்கும். சரிங்க? அறப்பொருள் இன்பத்துல கடைசியா இருக்கிறது இன்ப இயல்னு இருக்கும். சரிங்களா? அது வந்து என்ன இருக்காது? இந்த துறவரம் கிடையாது. துறவரம் முதல்ல வரும். சரிங்க? மொத்தம் 12 இயல் படிச்சோம் இல்லையா? 12ல முதல் இயல் தான் என்னது? இந்த துறவரம். கடைசி இயல் என்னன்னு கேட்டா இன்ப இயல் அப்படின்னு இருக்கும். சரியா? லாஸ்ட் மட்டும் தப்புன
சொல்லுங்க. பழமொழி 400 தொடர்பாக தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. பழமொழி 400ல அவரோட ஆசிரியர் பேரு முண்டுரையரைனா கரெக்ட். முண்டுரைங்கிறது ஊர் பேரு, அரையன் அப்படிங்கிறது அவரோட பேரா இருக்கும், இல்லைன்னா அரசன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? முண்டுரைனா அவரோட ஊரு, அரையனார் அப்படின்னு சொல்றது என்ன, அவருடைய பேரா இருக்கலாம், இல்ல அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன அரசரா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்ப பழமொழி 400 சொல்லும் போது ஆசிரியர் முண்டுரையரைனா கரெக்ட். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும். கரெக்ட் தானே? பார்த்தோம் இல்லையா? நுணலும் தன் வாயால் கெடும், அதுக்கப்புறம் நிறைவுட தழும்பல் அது பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் ஆற்றுணா வேண்டுவதில், ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக கமவையாம். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் பாட்டு பார்த்தோமா? மாறி ஒன்று இன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடம்கள் பான்மகிற்கு நீர்வலையில் கொண்டிருந்து வந்து புகவாக நல்கினால் ஒன்றுதான் இன்மொன்றிலோ இல். பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொன்றுல என்ன பண்ணாங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? பாட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன். சரியா? அடுத்து திருவள்ளுவர் பழமொழியை முதுசொல் சொன்னாருங்க கிடையாது. என்னடா திருவள்ளுவர் சொல்ல யார் சொல்லிருப்பா? தொல்காப்பியர் சொல்றாரு. யாருங்க? தொல்காப்பியத்துலதான் சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதுசொல் சொன்னது தொல்காப்பியர். பழமொழின்னு முதல் சொன்னது அகநானூறு. இருக்குல்ல இல்லையா? முதுசொல் சொன்னது யாரு? தொல்காப்பியர். அகநானூறு அகநாத்துல முதல்ல பழமொழிங்கிற வேர்டு. அடுத்து நீதி நூல்கள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்தபடி புகழ் பெற்றது இதுதான். சரியா? கீழ்கணக்குல திருக்குறளுக்கு அப்புறம் நாலடியார், நாலடியாருக்கு அப்புறம் என்னது? இந்த பழமொழி 400. சரியா? ஓகே. இந்த பாட்டு பார்த்தோம். நாய்க்கால் சிறுவர் நன்கணியர் ஆயினும் ஹேக்கால் உதவார் நட்பண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பார்த்துருப்போம் இல்லையா? அதாங்க, நாய் விரல் மாதிரி நம்ம நெருங்கி இருந்தாலும் கால அளவுக்கு கூட நன்மை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட நட்பு வேணும்னா வேண்டாம். அந்த மாதிரி தூரத்துல இருக்க வயலுக்கு தண்ணி கொண்டு போற வாய்க்கால் மாதிரி இருக்கக்கூடியவங்க நட்பெல்லாம் தேடி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார்ல சொல்லியிருப்பாங்க. கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 15வது கொஸ்டின் பாப்பா. 15வது கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு இது நூலை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 10 முதலடியும் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தொடங்குறது எதுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லைன் தெரிஞ்சிடும். ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் தொடங்குறது முதுமொழி காஞ்சி. 100 பாடல்கள் உள்ள இந்நூல் நிலையாமை பத்தி சொல்லுது. ஏன்னா காஞ்சினா நிலையாமை தானே? ஓகே. பாகத்தினில் ஒரு துறையினார சொல்லியிருக்கோம் காஞ்சி. கரெக்ட். அறவுற கோவை எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தாங்க. சரியா? இந்த ரெண்டு இப்ப சொல்லக்கூடியது இந்த முதுமொழி காஞ்சி. சரியா? பார்த்து போல முதுமொழி காஞ்சியில மொத்தம் 10 பிரிவுகள் இருக்கு. அதுல தண்டா 10, சிறிய 10, நல்வழி 10, நல்கூர் 10 அப்படிலாம் பார்த்தோம். சோ 10 பிரிவுகள். ஒரு பிரிவுக்கு 10 பாடலா மொத்தம் 100 பாடல் இருக்கும் இல்லையா? இது என்ன சொல்லுவோம்னா ஒவ்வொரு 10லயுமே இப்ப சிறந்த 10ன்னு சொன்னா முதல் லைன் என்னவா இருக்கும்? ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம், அதாவது பெரிய கடலால் சூழ்ந்த உலகத்தை சேர்ந்த மக்களுக்கு. தண்டா 10 ஆரம்பிச்சாலும் அதுல என்னவா இருக்கும்? முதல் லைன் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னா இருக்கும். சரியா? முதுமொழி காஞ்சி. குடலுக்கு எல்லாரும் எழுதினார்லங்க. அடுத்து பாராளுமன்ற திரிகடுகு பற்றி கூற்றுகள் பொருந்தாது. எது? திரிகடுகு பத்தினால. சரி, சுக்கு மிளகு திப்பிலி. கரெக்டா? திரிகடுனால சுக்கு மிளகு திப்பிலி. அம்மை அப்படிங்கிற வனப்புல எழுதப்பட்டது, ஒரு அழகு முறையில எழுதப்பட்டது. கரெக்ட். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அம்மை அப்படிங்கிற வனப்பு. தமிழுடைய வனப்புல 8 உண்டு. 8 வகையான அழகை பயன்படுத்தி எழுதலாம். அதுல புலன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, புலன் பண்ணத்தி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். அது மாதிரி வனப்பு அப்படிங்கிறது ஒரு அழகு, அந்த வகையில எழுதியிருக்காங்க தொல்காப்பிய முறைப்படி. அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. இது இருக்கு. அதாவது திரிகடுகத்துல ஒரு பாட்டுல 3 கருத்துக்கள் இருக்குமா? முடியும் போது என்ன பண்ணாங்க? இம்மூன்றும் அல்லது இம்மூவர். ஏதாவது நல்ல சான்றோர்கள் படிச்சவங்க 3 பேரை சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா 3 கருத்துக்களை. அப்ப முடிக்கும் போது சொல்லுவாங்க இம்மூன்றும் அல்லது இம்மூவர்னு முடிப்பாங்க. சரியா? அடுத்து கரெக்ட். திரி என்னும் சொல்லுக்கு மூலிகை நற்குணங்கள் பேரு. தப்புங்க. திரின்னு சொன்னா அது 3ன்னு அர்த்தம். கடுகம்னு சொன்னா காரம் அப்படின்னா மருந்து, காரமான மருந்துன்னு பேரு. சரிங்க? அப்ப திரிகடுகம்னா என்ன? காரமான 3 மூலிகையின் நற்குணங்கள் உள்ள மருந்துன்னு அர்த்தம். திரிங்கிறதுக்கு மீனிங் என்னங்க? 3. கடுகுன்னா காரம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சுக்கு மிளகு திப்பிலி 3மே காரமா இருக்கும். சரி, பாப்பா கேட்கணும். இருண்ட காலத்தில் தோன்றிய இலக்கியங்களே 11 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம பார்த்தோம். சங்கம் அறிவிய காலம், கலப்பராசோட பீரியட். கலப்பராஸ் பீரியட் நம்ம என்ன சொல்லுவோம்? இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிப்போம். சரிங்க?
கரெக்ட். கலப்புறது கிரேக்க மொழியை ஆதரித்தனர் நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து பிராகிருதம் அண்ட் சான்ஸ்கிருதம், சான்ஸ்கிருதம் பிராகிருதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம்ங்கிறது நூல் எழுதுறதுக்கும், பிராகிருதம் வந்து பேசுறதுக்கும் பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்க. இது வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல வட்டெழுத்து அப்படின்னு உருவாச்சு. கலப்பராஸ் பீரியட்ல தான். சரி, கலப்புறவர்கள் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய நார்த் சைடு, அந்த ஊருக்கு பேர் கலோபர நாடு. அங்க கிடைச்ச சில கல்வெட்டுகள்ல கலோபர நாடு எழுதப்பட்டிருக்கு. அங்கிருந்து வந்தவங்க கலப்புறர்கள் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்லப்படும். கலப்புறர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் சொல்லலாம் அப்படின்னா தொண்டை மண்டலத்துல கலப்புறர்கள் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் சோழ நாட்டுக்குள்ள வந்து கரிகால சோழனுக்கு அப்புறமா என்ன இல்ல, அங்க வந்து சரியான தலைமை இல்லை. கரிகால சோழனுக்கு அப்புறமா வாரிசு உரிமை போர் நடந்துச்சு. அதனால ஈஸியா தொண்டை நாட்டுக்கு வந்தவங்க சோழ நாட்டை முடிச்சாங்க. அப்புறம் பாண்டிய நாட்டுல உக்கிர பெருவெழுதிக்கு அப்புறம், பாண்டியன் உக்கிர பெருவெழுதி அகனானுடைய தொல்பி தரலையா, அதுக்கப்புறம் சரியான ஆள் இல்லை, அதனால அங்கேயும் பிடிச்சிட்டாங்க. சோ இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் பிடிச்சி வச்சிருந்தாங்க. கடைசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் களப்பிரர்கள் அழிக்கப்பட்டாங்க. இப்ப தொண்டை நாட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, தொண்டை நாட்டுல இருந்தவங்களை அழிச்சது யாரு அப்படின்னு கேட்டா சிம்ம விஷ்ணு அழிச்சிருப்பாரு. சரியா, சிம்ம விஷ்ணு அழிச்சு தொண்டை நாட்டுக்குள்ள பல்லவ ஆட்சியை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சோழ நாட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா முத்தரையர்களை அழிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா விஜயாலய சோழன். சரிங்களா, சில இடங்களில் முத்தரையர்களுமே கலப்புறவுடைய வெளியில வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சிலது சொல்லப்படுது. சரிங்களா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அச்சுவ விக்ரந்தன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அச்சுவ விக்ரந்தனை அழிச்சது வந்து பாண்டியன் கடுங்கோன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கலப்பராசு இருந்தாங்க. சோ கலப்பராசு பீரியட்ல பாத்தீங்கன்னா கலப்பராசு நிறைய இருக்காங்க. சேந்தன், கூந்தன், அச்சுத கலப்பாளர், அச்சுத விக்ரந்தன். சரிங்களா, இப்போ சேந்தன் கூந்தனை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னன்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டு. உங்களுக்கு நல்லா தெரியும். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில இருக்க கல்வெட்டுல சேந்தன் கூந்தன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அவங்க வந்து கலப்பராசா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி புத்ததத்தர் எழுதின, புத்ததத்தர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின வினய விருச்சயம், அபிதம்ம அவதாரம் அப்படின்னு சில புக் இருக்கு. இதுலதான் யார் எழுதியிருக்காங்க, புத்ததத்தர். இந்த ரெண்டு புக்கும் இதுல வந்து கலப்பராஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. பூலாங்குறிச்சி கல்வெட்டுல சேந்தன் கூந்தன் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்துல கிடைச்சது. அடுத்து புத்தகத்தில் எழுதின இந்த வினய விருச்சயம், அபிதம்ம அவதாரம், இதுலயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கலப்பராஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, கலப்பராஸ் பத்தி மேலோட்டமா பார்த்துருக்கோம், கொஞ்சம் பார்க்கணும். சரியா, கலப்பர பீரியட் வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் பிராகிருதம் தான் இருக்கும். சமஸ்கிருதமும் பிராகிருதமும் இருக்கும். கிடைக்கிறது. அடுத்து இரண்டு காலத்தில் இலக்கிய சுவையும் கற்பனை திறனும் குன்றி தோன்றினாலும் அவை மக்கள் வாழ்வை வளப்படுத்தும் சீரி நீதி ரைட்டாங்க. இந்த டைம்ல வந்து புத்திசம் ஜைனிசம் இருந்ததுனால அவங்களோட கருத்துக்கள் அதுல நிறைய இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம். சரி, அப்போ 1, 3 கரெக்ட் இருக்கு. சரி, 3 கொஸ்டின் பத்திரமா பாருங்க. இன்னா நாற்பது கபிலர் கரெக்ட், இனியவே நாற்பது பூதஞ்சேந்தனார் கரெக்ட், சிறுவஞ்ச மூலம் காரியாசர் கரெக்ட், முதுமொழி காட்சி யாரு, கூடலூர் கீழார். அதெல்லாம் அது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பார்த்தாச்சு அப்படிங்கும்போது கடைசி வந்து ஈஸியா முடிஞ்சிடும். சரி, ஓகே. அது 19 வருஷம் பாப்பா. ஓகே, எழுத சொல்லியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட்ங்க முறை செய்யாத தலைமை, ஆற்றல் இல்லாதவன் தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவரோட தவமும். சரிங்க, ஆற்றல் இல்லாதவருடைய தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவருடைய இதுவும். சரியா, தவமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவரோட அழகும் புதரில் விதைத்த விதைக்கு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆற்றல் இல்லாதவன் முறை செய்யாத தலைமை, ஆற்றல் தகுதி இல்லாதவன் வந்து ஒரு தலைமை பொறுப்பு உட்கார. ஒழுக்கம் இல்லாதவன் தவம், ஒழுக்கம் என்ன, வாழ்க்கையில டிசிப்ளின் ஃபாலோ பண்ணதில்ல, மனக்கட்டுப்பாடு இல்லை, இவங்களோட தவமும் வீணாம். ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனின் அழகு, என்னதான் முக அழகு இருந்தாலும் அக அழகு இல்லாதவன். அதான் சொல்றாங்க. 3 விஷயம் சொல்றாங்களா. தலைமை பண்பு இல்லாதவனோட தலைமையும், ஒழுக்கம் இல்லாதவனுடைய தவமும், அடுத்து ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனோட அழகும் புற அழகும் புதரில் விதைத்த விதைக்கு சமம். வீண்மா முதற்கு கொண்டு வச்ச என்னவும் வீண்மா. அதான் சொல்லியிருக்காங்க. எந்த நூல் இப்ப 3 கருத்து சொன்னாங்க இல்லையா, சொன்னால இது திரிகழுகம். ஆற்றல் இல்லாதவன் தலைமை, ஒழுக்கம் இல்லாதவனின் தவம், ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனே அழகு. 3 விஷயம் சொல்லியிருக்காங்களா. 1, 2, 3. இந்த 3 எதுக்கு, புதரில் விதைத்த விதைக்கு சமம். சோ அதனால திரிகழுகம் நல்லாக இருந்தது இல்லையா. 4 மணி கிடைக்க பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல இது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, 104 பாட்டு இருக்கு. கரெக்ட். ஒவ்வொரு பாட்டோட முடிவுலயும் ஒரு பழமொழி இருக்குன்னு சொன்னாங்க. இதான் தப்பு.
ஒவ்வொரு பாட்டோட முடிவுல என்ன இருக்கும்? பழமொழி இருக்குன்னா அது வந்து பழமொழி 400. சரியா? இந்நூல் வைணவ சமய நூலாக கருதப்படுகிறது. பிரிச்சு எழுதுனா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. கடிகை என்ன சொன்னோம்? ஆபரணம் அல்லது துண்டு அப்படின்னு சொல்லல. ஓகேங்க. சரி, நம்ம என்ன இருக்கோம்? நம்ம வந்து இன்னைக்கு வந்து 11 கீழ்கணக்குல ரிவிஷன் வந்து பார்த்தாச்சு. சரிங்க? ஓகே. சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அந்த கீழே இருக்க கொஸ்டின் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி. சரிங்களா? இந்த கொஸ்டின் எடுத்து கொஞ்சம் பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து மறுபடியும் நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் நாளையில இருந்து அப்படின்னு சொன்னா சிற்றிலக்கியங்கள் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.